என் தலைவன் மறுபடியுமாக கிங்ஸ் ஜெனரேஷன் சர்ச்சை ஜாய் ஆடிட்டோரியத்துல திறந்துட்டாரு. ஜேஜே இஸ் பேக். ஜான் ஜபராஜ் வந்து விட்டார். என் சிங்கம் எழும்பியது. எனக்கு ஒரே ஒரு டவுட், யாரு கூட வந்திருக்கிற? ரீமா கூட கூடயா? இன்னைக்கு சபையை நடத்துறதுக்கு பொஞ்சாதி கூட இல்லனாலும் பரவாயில்ல, கள்ளக்காதலி கூட இருந்தாலும் சபையை நடத்துற அளவுக்கு தேவன் அன்பு கூறுற அளவுக்கு வளர்ந்துட்டோம். தேவனுடைய திருவசனம் சொல்லுது, அவருடைய கற்பனைகளை கை கொள்ளுவதே அன்பு. சபையை நடத்திடலாம், திங்கு திக்கான குதிக்கலாம், தேவனுக்கு கம்பேக் கொடுத்துட்டேன். என்ன கம்பேக்? கம்பேக்னா எது தெரியுமா? கம்பேக் இளையகுமாரன் அப்பனுடைய ஆஸ்தி எடுத்துக்கொண்டு துரோகியாக விபச்சாரிங்க கிட்டையும் ஃப்ரெண்ட்ஸுங்க கிட்டையும் போய் சேத்துல பண்ணி தின்ற தவிடு கிடைக்காம வந்தப்ப அத்தனையும் உதறி தள்ளிட்டு, நான் இருக்கிற பிரகாரமா எனக்கு விபச்சாரியின் ஐக்கியம் வேணாம், உலகத்து சிநேகம் வேணாம், என் அப்பா கிட்ட நான் நாரி போய் வந்தாலும் ஏத்துக்குவார்னு வந்தானே, அதுதான் அன்பு. நீ விபச்சாரியோட உன் சைடு சிக்கோட உன் கூத்தியாவோட வருவேன், அது கிறிஸ்துவின் அன்பா? அது அன்பு இல்ல, அது அன்பு இல்ல. யோவான் அதனாலதான் வேதனையோட எழுதுறாரு, உனக்குள்ள கிறிஸ்துவின் அன்பு இருந்தா வசனம் சொல்லுது, உன் பொஞ்சாதிக்கு துரோகம் பண்ணாத, உன் புருஷனுக்கு துரோகம் பண்ணாத, உன் பிள்ளைக்கு துரோகம் பண்ணாத, அதுதான் அன்பு. This is not the real comeback. இது உண்மையான மனம் திரும்புதல் அல்ல. மனம் வருந்துதலுக்கும் மனம் திரும்புதலுக்கும் வித்தியாசம் உண்டு. பண்ண தப்புக்கு மனம் வருந்திட்டு மறுபடியும் போய் தப்பு பண்ணா அது ரெப்பன்டன்ஸ் இல்ல, அது வெறும் ரெமோர்ஸ் தான். மனம் வருந்துதல் தான். மனம் திரும்புறதுன்னா என்ன தெரியுமா? பண்ண தப்புக்கு வருந்தது மட்டும் இல்லாம, நான் கடக்கிற சாக்கடையை விட்டு விபச்சாரத்தை விட்டு நான் இருக்கிற பிரகாரமா என் அப்பா கிட்ட வந்திருக்கிறேன், என் அப்பா என் வாழ்க்கையை புதுப்பிச்சு இந்த பாவத்தை விட்டு வெளியே வந்து என்ன ஆசீர்வதிப்பார்ன்றதா மனம் திரும்புதல். சும்மா கம்பேக் கொம்பேக்னு பைத்தியக்கார கூட்டமா தெரியாத என் வாலிபர்கள். வசனம் சொல்லுது, அவருடைய கற்பனைகளை கை கொள்ளுவதே அன்பு. ஆமென் சொல்லுவீங்களா? கர்த்தர் உங்களுடைய என்னுடைய கண்ணை கலிக்கம் போட்டு கழுவிக்கிட்டு இருக்காரு சத்திய வசனத்தால. சும்மா அன்பு கூடுறேன், பாட்டு விடுறேன், பேய் கூட தான் விடும், பேய் கூட தான் பிரசங்கம் பண்ணோம் தெரியுமா? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவ ஆலயத்து மேல கூட்டின்னு போயிட்டு பேய் என்ன சொல்லுச்சு? வசனம் பேசுது. பேய் இங்க இருந்து தாழ குதி, உம்முடைய பாதம் கல்லில் மோதாதபடிக்கு தம்முடைய தூதர்களுக்கு கட்டளை இடுவான். லேகியோன் பிசாசு பிடிச்சிருந்தது. அவன் வந்து என்ன தெரியுமா முதல்ல பண்ணா? பணிந்து கொண்டான். இங்கிலீஷ் சொல்லுது, he worshipped Jesus. பேய் கூட வர்ஷிப் பண்ணும். 7000 வருஷமா பைபிளை தெரிஞ்சும் ரட்சிக்கப்படாத ஒன்னே ஒண்ணுனா அது பேய் மட்டும்தான். பேய்க்கும் உங்களுக்கும் எனக்கு என்னதான் வித்தியாசம்? ஒன்னே ஒண்ணுதான், அது கீழ்ப்படியாது, நம்ம கர்த்தருடைய கற்பனைகளுக்கு கீழ்ப்படியும். நான் இந்த பாட்டை பார்த்து, ஊழியத்தை பார்த்து, இந்த பிரசங்கத்தை பார்த்தலாம் நான் ஏமாற ஆள் இல்ல. ஏன்னா ஒரு காலத்துல பேய்த்தனமா தெரிஞ்சு இருந்தவனா என் வாழ்க்கை. இவங்கெல்லாம் இன்னைக்கு சொல்றாங்க, இதை விட நாரி போன வாழ்க்கை என் வாழ்க்கை 30 வயசுக்கு முன்னாடி. இதை விட கேவலமா வாழ்ந்துகிட்டே பிரசங்கம் பண்ணிருக்கேன், இதை விட கேவலமா இருந்துகிட்டே ஜபம் பண்ணிருக்கேன், இதை விட கேவலமா இருந்துகிட்டே ஊழியமும் செஞ்சிருக்கேன். ஆண்டவர்கிட்ட பலிக்காது. அதனுடைய விளைவு மரணம், சாவின் விளிம்புக்கு போவோம், குடும்பம் சிதறடிக்கப்படும். கர்த்தர் இன்னைக்கு என் வாலிபரையும் சபையும் பார்த்து எச்சரிக்கிறாரு, உங்க வாழ்க்கையில் நீங்க உண்மையா ஆண்டவரை லவ் பண்றீங்கன்றது எதில் தெரியுமா தெரியும்? அவருடைய கட்டளைகளின்படி வார்த்தையின்படி வாழ